பாக்யா சொல்றாங்க ராதிகா கிட்ட, என்கிட்ட இருக்கிறவங்கள வச்சு இந்த ஆர்டரை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கோபி ஆஃபர் பண்ண இந்த ஆஃபரை நான் எடுத்துக்கிறேன். பாக்யா, இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இல்ல ராதிகா, இது உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. பாக்யா, நீங்க எத்தனை ட்ரிப் வேணாலும் கோபியோட கிளவுட் கிச்சன்ல இருந்து ஆளை கூப்பிட்டுக்கோங்க. ஏன் என் ஆஃபரை எடுத்துக்கல? என் ஆஃபரை எடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ராதிகா, அப்படிலாம் நான் நினைப்பேனா? சொந்தக்காரங்க கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பிஸ்னஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மற்றவங்களுக்கு வேணா முடியுமா இருக்கலாம், ஆனா என்னால முடியவே முடியாது. ஆகியா, நம்ம இப்பயும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோமா? ஆமா ராதிகா. ஆன்ட்டி. என்ன மயூ? என்ன மயூ? பாக்யா ஆன்ட்டி, எப்போ வருவீங்க தூங்குறதுக்கு? மயூ, எனக்கு லேட் ஆகுற மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சு போயிடுவேன். உங்க அம்மா கூட தூங்குறியா மயூ? அப்படியா ஆன்ட்டி? சரி ஆன்ட்டி, எங்க அம்மா கூடயே படுத்து தூங்கிறேன். ராதிகா கேக்குறாங்க, மயூ போலாமா? போலாமா. காலையில எந்திரிச்ச உடனே ஈஸ்வரி சாமி கும்பிடுறாங்க, தீபம் காட்டுறாங்க சாமிக்கு. பாக்யா கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் சாமியை கும்பிடுறாங்க பக்தியா. ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யா கிட்ட, இந்த ஆர்டரையும் நீ எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி செஞ்சு முடிக்கணும் பாக்யா. தேங்க்ஸ் அத்த. செல்வி, எல்லாத்துக்கும் கொடு. சரியம்மா. பாக்யா சொல்றாங்க எல்லாருக்கிட்டையும், இப்ப மணி 5 ஆகுது. 11 மணிக்குள்ள நம்ம எல்லா சமையலையும் முடிச்சாகணும், சரியா? சரி மேடம். ஈஸ்வரி கேக்குறாங்க, கோபி என்ன பண்றீங்க? இதுவும் இவ்வளவு காலையில? ஆர்டரை பத்தி யோசிச்சு யோசிச்சு தூங்கவே இல்லம்மா. நல்லபடியா முடிக்கணும்லம்மா, அதனால காலையில குளிச்சுட்டு ஓடியாந்துட்டேம்மா. ஆமா கோபி, என்ன புதுசா வேட்டி சட்டையெல்லாம் கட்டியிருக்க? கிராமத்து குக்கிங் டீம் எல்லாம் இருக்குல்லம்மா, அதுக்கு மேட்ச் பண்ணணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம். செல்வி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அக்காவை தன் பக்கம் இழுக்காம சாரு அடங்க மாட்டாரு போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க செல்வி. சரி கேக்குறாங்க, கோபி அப்புறம் உன்னோட கிச்சனை யார்ப்பா பாத்துக்கிறது? அம்மா, இன்னைக்கும் நாளைக்கும் லீவுமா, கிச்சன் ஆளுகள்லாம் இங்க இருக்காங்க, நோ ப்ராப்ளம்மா. சாப்பாடு அனுப்புறதா சொல்லியிருக்க, அனுப்பலாட்டி தப்பாயிரதாப்பா? அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாம்மா, ஃபர்ஸ்ட் பாக்யாவோட ஆர்டர் முடிப்போம்மா. பாக்யா, எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டியா பாக்யா? சொல்லிட்டேன் கோபி. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் கோபி. நோ ப்ராப்ளம் பாக்யா, என்ன வேலை கொடுத்தாலும் நான் கூச்சப்படாம செய்வேன். கோபி, நீங்க எதுவும் செய்ய வேணாம், ஆளுங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணதே எனக்கு ரைட் பாக்யா. வாங்க எல்லாரும் வேலையை ஆரம்பிப்போம். எல்லாரும் வேலை செய்யறத ஈஸ்வரியும் கோபியும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. பாக்யா வேலை ஏவுறத கோபி ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி கேக்குறாங்க, கோபி என்ன பாக்குற? அம்மா அங்க போறா இங்க போறா, பம்பரம் மாதிரி வேலை செய்யறாமா பாக்யா. கோபி, பாக்யா பம்பரம் மாதிரி சுத்துறது இப்பதான் தெரியுதா உனக்கு? வீட்லயும் இப்படிதாண்டா சுத்துவா. நான் பெருசா பாக்யா பண்ணத கவனிச்சதே இல்லம்மா. கோபி, வேலைன்னு வந்துருச்சுன்னா பாக்யா வெள்ளக்காரியா மாறிடுவா. அம்மா, வீட்டுல இருக்கும்போது பாக்யா இவ்வளவு பொறுமையா தன்மையா பிஹேவ் பண்ணுவா. நேத்து இந்த ஒர்க்கிங் ஸ்பாட்ல என்ன ஆளுமைய காமிச்சாமா, அவ பெரிய பாஸ் மாதிரி காமிச்சாமா. சத்தியமா அத பாக்குறப்ப ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுமா. பாக்யா ரொம்ப திறமசாலி. பேரு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு ஆபீஸையும் கவனிக்க தெரியாது அவங்களுக்கு. ஆனா பாக்யா வீட்டையும் நல்லா கவனிப்பா, ஆபீஸையும் ரொம்ப நல்லா கவனிப்பா. பாக்யா சொல்றாங்க, அமிர்தா எழிலே ரொம்ப நேரமா வேலை பாக்குறீங்கப்பா, நீங்க வேலை பார்க்க கூடாது, எந்திரிங்க. அமிர்தா சொல்றாங்க, அம்மா இதுல என்னம்மா இருக்கு, நீ மேற்பரவை மாத்திரம் பார்த்தா போதும்னு சொன்னேன்லம்மா அமிர்தா உனக்கு. அம்மா இருக்கட்டும்மா, பேசிக்கான வேலையெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்தா சீக்கிரத்துல முடியும்லம்மா. ஏய் எழிலே, நீ டைரக்டரா? மெகா ஹிட் படத்தை கொடுக்க போற, நீ என்ன காகரிய வெட்டிக்கிட்டு இருக்க? நான் ஊருக்கே டைரக்டரா இருந்தாலும் அம்மாவுக்கு பிள்ளைதானேம்மா. போமா, பேசிக்கிட்டே இருக்காத போமா. பாக்யாவுக்கு போன் வருது. சொல்லுங்க. மெனுல கோலா உருண்டையும் சேர்த்துக்கோங்க. அப்படியா? இப்ப சொன்னா ரொம்ப கஷ்டமாச்சே. வேணும்னு சொல்றாங்க, நீங்க அதை பண்ணிருங்க. யாருக்கிட்டையும் பாக்யா சொல்றாங்க மெனுல கோலா உருண்டைய சேர்க்க சொல்றாங்கன்னு. செல்வி சொல்றாங்க, அக்கா மட்டன் கோலா உருண்டையா? செல்வி அதெல்லாம் எதுவும் சொல்லல, ஆனா கோலா உருண்டை பண்ணி கொடுக்க சொல்றாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, இந்நேரத்துக்கு மட்டன் வாங்கி செய்ய முடியுமா பாக்யா? நம்ம வழக்கமா வாங்குற மட்டன் கடையில முன்னாடியே நம்ம சொல்லி வைக்கணும்.
நிறைய குவாண்டிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா எங்க கிடைக்கும் அத்தை? அமிர்தா சொல்றாங்க, அம்மா நம்ம வெஜிடேரியன்ல கோலா உருண்டை பண்ணுனா என்னம்மா? அதுக்கு கோபி சொல்றாரு, அமிர்தா சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு பாக்யா. நம்ம செஞ்சா என்ன? என்னங்க பண்ணலாம் தான். ஆனா வாழைப்பூ நிறைய கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? அதுவும் இல்லாம அந்த வாழைப்பூவை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அம்மா நீ பேசாம முடியாதுன்னு சொல்லிருமா. அப்படிலாம் சொல்ல முடியாதுடா எழிலு. நம்மளை நம்பி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அது நடக்கும்னு தெரிஞ்சுதானே சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, ஏங்கா நீ மெனு ரெடி பண்ணி கொடுத்தத பார்த்துட்டு தானே சொன்னாங்க, இப்ப என்னக்கா திடீர்னு கோலா உருண்டை வேணும்னு சொல்றாங்கன்னு சொல்ற? மேனேஜ்மெண்ட்லயே எல்லா மெனுவையும் பார்த்துட்டாரு ராஜசேகர் சாரு. இப்ப ஃபைனலா பார்த்துட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்றாரு செல்வி. அத்தே நான் 2-3 ட்ரிப்பு சோயால பண்ணியிருக்கேன், சோயாலே பண்ணிடலாமா? செலியன் சொல்றாரு, அம்மா அதுக்கு சோயா வாங்க வேண்டாமாமா? செலியா அது ரொம்ப ஈஸியா கிடைக்கும்டா, நான் வாங்கிட்டு வர சொல்றேன், இருந்து பார்த்துக்கூட செலியா, நான் வந்துடுறேன். கோபி சொல்றாரு, என்ன பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா? சூப்பர் சூப்பர். என்னப்பா அது வாழை இலைய இப்படி நார் நாரா கிழிச்சு வச்சிருக்கீங்க? இலையெல்லாம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் கூட கிளிய கூடாதுன்னு உங்க ஓனர் கிட்ட சொல்லிட்டு தானேப்பா வந்தேன். ஏன்பா இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மேடம் வாழை இலைய எடுத்துட்டு வர்றப்ப கிளியாம தான் இருந்துச்சு. என்னப்பா சொல்றே? அப்பனா நாங்க தான் உட்கார்ந்து கிழிச்சுக்கிட்டு இருந்தோமா? மேடம் கொஞ்சம் தான் கிழிஞ்சிருக்கு. என்னப்பா சொல்றேன், கொஞ்சம் கிழிஞ்சிருக்குங்கிறே? நிறைய இருக்கு, இத பாருப்பா, இதையும் பாரு, எல்லாம் கிழிஞ்சிருக்கு. கோபி இதை கேட்டுட்டு கால் பண்ணி சொல்றாரு, வாழை இலை எனக்கு வேணும்னு. எவ்வளவு சார் வாழை இலை வேணும்னு போன்ல கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, ஒரு 500 வாழை இலை தேவைப்படும். ஆகியா திட்டி அனுப்பிடுறாங்க அந்த வாழை இலை கொண்டுட்டு வந்தவரை. ஆகியா வாழை இலைக்காண்டி ஃபோன் பண்ணி ட்ரை பண்றாங்க, கிடைக்கல. ஃபைனலா அப்செட் ஆயிடுறாங்க. கோபி சொல்றாரு, நான் வாழை இலைக்கு ஃபோன் பண்ணிட்டேன், கொண்டுட்டு வந்துருவாங்கன்னு பாக்யா கிட்ட சொல்றாரு. கோபி எல்லாரும் சமைக்கிறத பார்த்துட்டு அவரும் சமைக்கணும்னு சாம்பாரை திறக்க ஆரம்பிக்கிறாரு. டேஸ்டும் பாக்குறாரு. பாக்யா ஈஸ்வரிக்கு கோலா உருண்டை டேஸ்டுக்கு எடுத்துட்டு வராங்க. அத கோபி டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. இப்படிப்பட்ட கோலா உருண்டைய என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல பாக்யா அப்படின்னு பாக்யா கிட்ட கோபி சொல்றாரு. பாக்யா சொல்றாங்க, அத்தே இவருதான் ராஜசேகர் சார். தெரியும் பாக்யா, ராஜசேகர் சாரு. ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் சார். பாக்யா சமையல்லாம் முடிஞ்சிருச்சாமா? முடிஞ்சிருச்சு சார். இந்த பக்கம் ஒரு மீட்டிங்க்கு வந்தேம்மா, அதான் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாக்யா ஏதாவது டேஸ்ட் பண்ணலாமா? ஐயோ சார், கண்டிப்பா சார், எடுத்துட்டு வரேன். ஆகியா பாத்து வா. சார் இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க, சாம்பிள் ஸ்வீட் தான் இருக்கு. ஓகேம்மா, பார்க்கவே பிரபாதமா இருக்கு பாக்யா. சார் மாப்பிள்ளை சம்பா அரிசியில செஞ்ச பொங்கல் சார், இது பனங்கிழங்கு மாவுல செஞ்ச பணியாரம். ஐயா கடைசி நேரத்துல கோலா உருண்டைய செய்ய சொல்லி ப்ரெஷர் பண்ணிட்டேனோ? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு பாருங்க சார். ஐயா இது முடியும் 6 ட்ரிப்பு ஆர்டர் கொடுத்துருக்கேன். முதல் ட்ரிப்பு செஞ்சதை விட இப்ப நீங்க செஞ்சது ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க செய்யற டிஷ் டேஸ்ட்லயும் சரி இன்னோவேஷன்லயும் சரி நீங்க எந்த குறையும் வச்சதே கிடையாது. எல்லா டிஷ்ஷும் பிரமாதமா இருக்கு. சார் தேங்க்யூ. ஐயா வேற வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் குமிய போகுது, பாருங்களேன். சார் பகுத் அச்சா ஹே. பாக்யா உங்க திறமைக்கு நீங்க பெரிய ஆளா வர போறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் கிளம்பவா? சார் வேற என்னமாச்சும் சாப்பிட்றீங்களா? பாக்யா மத்தெல்லாம் நான் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஸ்டாஃப் இங்கதான் இருப்பாரு, அவரு உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிடுவார். சரிங்க சார், தேங்க்யூ. வரேன் சார், நாளை சந்திப்போம்.